என்ன ஜெயச்சந்திரன் என்ன சோர்ந்து போயிருக்கிறீர்? என்ன நம்பர்னாலும் வேலையால் போயிட்டு வர்றது, 22, 23 நினைவு இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? தொடர்ந்து அதானே வேலையால் வந்தோடனே ஓவர் டைம் செய்கிற மாதிரி அந்த வேலையெல்லாம். ஆகஸ்ட் 22, 23 ஞாபகம் இருக்கும். அதைத்தான் சொல்கிறேன். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் வேலை முடிஞ்சு வந்தோடனே ஏதோ ஓவர் டைம் மேலதிகமான வேலை நேரங்களில் மேலதிகமான வேலைகள் செய்கிற மாதிரி கூடுதலாக கனடிய தமிழர் பேரவை முன்னெடுத்து வருகின்ற தமிழர் திருவிழா, அதையொட்டிய வேலைகள், அதை ப்ரொமோட் பண்ணுற வேலைகள், போஸ்டர் அடிக்கிற வேலைகள் என்று சொல்லி அது வந்து நைட் டியூட்டி மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நாளும் செய்து கொண்டிருக்கோம். இப்போ இந்த எப்படி அதை மறக்கிறது? நீங்கள் தானே தொடக்கத்துலேருந்து இன்று வரைக்கும் அதுக்குள்ளேயே சுழண்டோன்றிருக்கிறார்கள். நீங்கள் 100% 24 மணத்தையெல்லாம் நித்திர முடிச்சு செய்யும் கட்டாயம் வேண்டாம். என்னென்னு சொல்லிச்சோன்னா என்னடா எங்களுக்கு வந்தோடனே இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட கனடா வந்து 5-6 வருஷம் கடந்து போனாலும் எங்களுக்கு நாங்கள் அந்த யுத்தம் முடிஞ்சோடனே அந்த இடங்களில் நாங்கள் வாழ்ந்து அந்த மக்கள் யுத்தத்தால் வர பாதிக்கப்பட்டிருக்கணுமென்று சொல்லி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொடிஞ்ச வரைக்குள்ள எந்த ஒரு அமைப்பு நாங்கள் அங்கே இருக்கக்குள்ள நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்களும் விமர்சித்து கொண்டிருப்போம். இவங்கள் என்ன செய்கிறாங்க, நாங்கள் இங்கே செத்து போய் இருக்கிறோம், இவ்வளோ இழந்து போட்டு இருக்கிறோம், இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்களன்ற ஒரு இது வரும். அப்படியான ஒரு மனநிலையில் நான் இங்கே வரைக்கும் இப்படி ஒரு கனடிய தமிழர் பேரவை என்ற அமைப்பு வந்து இங்கேயும் வரான விடயங்களை செய்து கொண்டு தாயகத்திலே நிறைவான விடயங்களை செய்து கொண்டு இருக்கல நாங்கள் அதுக்குள்ளே போய் ஈடுபடணும்ன்ற ஒரு மன எங்களுக்குள்ள வந்துட்டு. அப்போ அங்கே இருந்தவ சொன்ன குறைகளுக்கும் இப்போ நீர் பார்த்துக்க முடியல உள்ள வித்தியாசம் என்ன? நான் அந்த குறைகள் இல்லாமல் இல்லை. அவர்கள் முன்வைக்கிற சொன்ன கடுமையான குற்றச்சாட்டு இருக்கா? குற்றச்சாட்டுகள் ஆங்காங்கே இருக்குது. அதே நேரத்தில் அது அப்படி இருக்கக்குள்ள ஒப்பிட்ட அளவில் இப்படி ஒரு அமைப்பு வந்து வித்தியாசமாக செயற்படுதுன்றோன்னே நாங்கள் அதுக்கு மாறினதா இல்லையா? மாறினது அதான் சொல்கிறேன். மாறினதால தான் அது மாறினதா நேரடியாக வந்து பார்க்க உம்மோட உணர்வு வந்து அடடடா விசர்த்தனமாக ஆகிட வேண்ட மாதிரி இருக்கு இல்லையா? பாஸ்ட் அதாவது வந்து அந்த தளத்திலையும் வெளிநாட்டிலும் ஒரே ஆள்கிட்ட இருந்து மெசேஜ் எடுக்கலாம். நீர் யோசிச்சு பாரும், நீர் இங்கே வந்து இப்போ 4.5 வருஷம் அதுக்குள்ளே இருந்த பிறகு உங்களோட மனசுலேயே எவ்வளவோ பெரிய ஒரு மாற்றம் உருவாயிருக்கா இல்லையா இந்த ஆர்கனைசேஷன் சம்பந்தமாக? நிச்சயமாக அது வந்து உண்மையாக கனடிய தமிழர் பேரவையை சந்தித்த உடனே தான் அந்த ஒரு மாற்றம் இல்லை. எப்படியும் இருக்கிறாங்க அங்கே உள்ள விமர்சனங்களையும் தாண்டி எப்படியும் ஊருக்குள்ளேயும் சரி இங்கே கனடாவிலையும் சரி ஒரு வினைத்திறனான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்குதுன்றதை அதோட ஈடுபடும். அதால் தான் நான் முழுமூச்சாக அதுக்குள்ளேயே இறங்கி நான் வேலை செய்து கொண்டிருக்கேன். எனக்கு பிடிச்ச சந்தோஷமான விஷயம் என்னென்னா இப்படி ஒரு 10 பேர் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இங்கே வரும். அப்போ அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். உண்மையான இருதயத்தில் உமக்கு மாற்றம் வந்தால் அதை யாராலும் அசைக்க முடியும். நிச்சயமா. இப்போ நீர் இப்போ கிடந்து கஷ்டப்படுறீர், வேலை செய்கிறீர், 22, 23க்காக முறிகிறீர். ஏன்? உங்களோட இதயம் பொருந்திட்டுது என்ன சிடிசி, அதுதான் மெயின். நிச்சயமா ரைட். இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு மார்னிங் சைட்டில் தொடங்கினதுலேருந்து ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி தெரியுமாட்டு லைட்டாக அதை ஒரு சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொல்லிச்சேன்னா இப்போ என்னென்ன நான் வேலோட பயணித்ததால் இதுகளெல்லாம் தெரிஞ்சு கொண்டேன். நான் என்ன சொல்லிச்சேன்னா கட்டாயம் வந்து இங்கே வந்து நிறைய ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் தமிழர்கள் வாழ்கிற புலம்பெயர் தேசங்களோட ஒப்படைகளை கனடாவில் அதிகப்படியான ஈழத்தமிழர்கள் வாழ்கிற ஒரு நாடாக இருக்குது. அப்போ இந்த நாட்டில் வந்து தமிழர்களுடைய இருப்பையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை கொண்டிருக்கிறதுனும் எப்படியான பொருளாதார கட்டமைப்பை கொண்டிருக்கணுமென்றதை வந்து இந்த நாட்டவர்களும் இந்த நாட்டில் வாழ்கிற மற்ற இனத்தவர்களும் இலவாக தெரிஞ்சு கொள்ள வேணும். அதை நாங்கள் வெளிப்பட அதை செய்கிறதுக்கான ஒரு வழி ஒன்று இருக்கணும். ஒரு 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 தளத்தை உருவாக்க அந்த தளத்துக்கான முனைப்பு தான் இந்த திருவிழாவை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிச்சவே. அப்போ ஆரம்பத்தில் வந்து டொரண்டோ சிட்டியில் போய் கேட்கல அப்படி நாங்கள் ஒரு இது செய்யணும், என்ன ஒரு 1000-2000 பேர் சனம் பெறாத ஆண்டு அவ்வளோதானே வரப்போகுது, அதுக்கு என்னத்துக்கு இவையில் போய் சிடிசிக்காரர் போய் கேட்டிருக்கீங்கன்னா எங்களுக்கு இந்த இப்படி மார்க்கம் அந்த பெரிய ஒரு ரோட்டை தர சொல்லி கேட்டிருக்கணும். நிறைய ஜனம் வரும், ஒரு வேலை எதிர்பார்த்தா ஒரு 25,000-30,000 ஜனம் வரும், அதால் ஒரு பெரிய தெருவை தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும் சிடிசி. அப்போ கேட்டிருக்க அவன் அந்த ஜனம் என்ன வேற போகுது, நாங்கள் நினைக்கல அப்படி இல்லை, நாங்கள் 1000-1500 வரும், இப்போ மார்னிங் சைடில் செய்யுங்க சொல்லியிருக்கு. இல்லை சிட்டி சொல்லியிருக்கேன். அப்போ ஆரம்பத்தில் வந்து மார்னிங் சைட்டை
கொடுத்தோடனே அந்த முதலாவது தமிழர் திருவிழா நிகழ்வுலேயே கிட்டத்தட்ட லட்சம் ஜனம் வந்துட்டுது. உழக்கப்பட்டு அந்த அளவு என்னென்னு சொல்லிச்சேன்னா பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, இவையில் அந்த மார்னிங் சைட் ரோட்டெல்லாம் ஓப்பனாக இருந்தது, பஸ் எல்லாம் பிளாக் ஆகி நிறைய பிரச்சனை வந்துட்டு அது முதலாவது இதில். அதோட அவேலாவே வந்து அடுத்த வருஷம் நடத்துறதுக்கு மார்க்கம் பெருந்தெருவை கொடுத்தவை. மார்க்கம் பெருந்தெரு வந்த பிறகு ஆமாம் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருந்தது. அது என்னென்ன அகலமான பாதை, கிட்டத்தட்ட பாஸ்மோர் மாக்கம் சந்தியிலேருந்து இஞ்சால மெக்னிக்கல் மாக்கம் சந்தி வரையும் பெரிய ஒரு ஏரியா இருந்தது. அந்த தெருவை கொடுத்துருந்ததால் அது ஒரு கிட்டத்தட்ட என்னென்ன அது நாங்கள் என்னென்ன சொல்லிச்சுன்னா அங்கே சேர்ற இந்த காபேஜுகளோட இதை வச்சு கொண்டு தான் நம்ம அதை எத்தனை சனம் வந்திருக்குமென்று சொல்லி கவுண்ட் பண்ணுறேன். நான் இந்த கேள்வியை ஜோக்காக தான் கேட்டேன். நான் ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்தவன், நானும் வந்த நிகழ்ச்சியில் நின்று நான் நிச்சயம். பட் ஐ ஜஸ்ட் வந்துட்டு என்னென்னு சொன்னேன், இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் அங்கே நின்றுருக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு அதான் என்னென்னு சொன்னால் அப்போ கிட்டத்தட்ட 2 லட்சம் சனம் அந்த 2 நாள் நிகழ்வுக்கும் ஒட்டுமொத்தமாக வாராது. முறையா நின்றுக்கிறீங்க இப்போ ப்ரூஃப் நான் பார்த்தா தானே வெறும் பார்த்துருக்கேன். அப்படி அப்போ அந்த இடத்துக்குள்ள வந்து சொல்லப்போனால் உங்களுக்கு திருவிழாவில் தெரியும், இங்கே நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கிறது. அப்போ அதோட பார்க்கல இவையில் எப்படி அது வித்தியாசப்படுது? இப்போ என்னடா கனடா இப்போ நீங்கள் இந்த கேள்வியை கணவதி இப்போ நான் முதல் கணவதி ரவீந்திரனோட நேற்று கழிச்சு நான் அவர் இப்படி ஒரு கேள்வியை என்ன கேட்டார். சரியா, இப்போ நீர் தான் இதுக்கு வந்து வந்து அக்குவரை அணிவரைய நான் ஒரு ஓவராலாக தெரிஞ்சு கொண்டு சொன்னேன். நீர் அந்த அக்குவரை அணிவரையாக கதைக்கிறபடிய இப்போ என்னுடைய முதலாவது கேள்வி, நீங்கள் வந்து இந்த கனேடிய மக்கள் என்னைக்கு 2 இருக்குது, ஒன்று கனேடிய தமிழ் மக்கள், ஒன்று கனேடிய பல்கலாச்சார மக்கள். இந்த 2 பேருக்கும் எப்படி இது பயன்படும்னு சொல்லுங்கள். கனடிய ஈழத்தமிழ் மக்களுக்கு எவ்வாறு பயன்படும்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ புதுசாக வந்தாக்களும் சரி, ஏற்கனவே இருந்தாக்களும் சரி, நாளந்தான் புது புது வியாபாரங்களில் ஈடுபட வழிகடுவினும் புதுசாக ஆரம்பிப்பினும். அப்போ அதுக்கான சரியான ஒரு மார்க்கெட்டிங் தேவை. இப்போ நாங்கள் சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் என்ன மெலிந்து போய் கிடந்தாலும் ஒரு திடீரெண்டு ஒரு 2 நாள் நிகழ்ச்சியில் வந்து ஒரு 2 லட்சம் சனம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த 2 லட்சம் சனத்திட்ட ஒரு வியாபாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லி சொன்னால் $50,000 போட்டு முடிக்கல. அப்படியான ஒரு $5,000 செலவழித்து சர்வசாதாரணமாக எடுக்கலாம். இது வந்து வர்த்தகத்தை பொறுத்தவரை நிச்சயமாக இப்போ வந்து வர்த்தக நிலையங்களுக்கு உதவி செய்யும். உண்மையிலேயே வர்த்தக கண்காட்சி என்றும் எடுக்கலாம். ஆனால் இது வந்து திருவிழா, நான் முதல் கனவிரந்தனோட காயத்தை போல இது வந்து ஒரு ஒட்டுமொத்த இலங்கை மக்களினுடைய சகல வாழ்வியலையும் பிரதிபலிக்கின்ற என்று சொல்கிறோம். இப்போ இந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ண போகும் அதையும் சொல்கிற நேரம் இதோட இன்னொரு விஷயத்தை நான் ஆட் பண்ணணும் கேதி அண்ணா. என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் நினைக்கனே சொன்ன மாதிரி வியாபார விடயங்களை செய்கிற அதே நேரங்களில் வந்து அதாவது இங்கே கனடாவில் இயங்குகின்ற ஒரு சமூக சேவைகள் மக்கள் நலன் சார்ந்து இயங்குகின்ற அமைப்புகளுக்கு அவைகளுக்கும் வந்து இந்த ஃப்ரீயாக பூத்துகள் கொடுத்து அவையிலையும் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவையில் என்னென்ன செயற்பாடுகளை உள்ளூர்லையும் சரி தாயகத்துலையும் சரி செய்து கொண்டிருக்கிறதுன்றது அதுக்கும் ஒரு சர்டன் பூத்துகளை வந்து ஃப்ரீயாக கொடுத்து செய்யணும். நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி இப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன எவ்வாறான இதுகளை செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், அவையில் வந்து அவையோட கலைகளை அவை என்னென்ன விடயங்களும் இப்போ உதாரணமாக இப்போ கூடுதலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கனடாவில் நடக்கின்ற இந்த திருவிழாக்களில், அதாவது இந்தபடியான நிகழ்வுகளில் வந்து இசை நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. அப்படியே நிகழ்ச்சியில் ஒரு ஸ்டேஜை போட்டு பாட்டு பாடுறதோட மாத்திரம் நின்றுவிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இப்படி டான்ஸ் இருக்கும், பாட்டு பாட்டு டான்ஸும் இருக்கு. நான் கூடுதலாக நிகழ்வுகளை பங்கு பெற்றல, ஆனால் இந்த மீடியாக்களில் பார்க்குறத வச்சு நான் சொல்கிறேன். இல்லை 2 இருக்கு, ஆனால் அதை தாண்டி இது இருக்குன்றது எனக்கு இதில் வந்து அந்த நாங்கள் வந்து ரெட் கார்பெட்னு சொல்லி இன்னொரு ஸ்டேஜ் ஒன்று போடுறவே, அதில் வந்து கூடுதலாக வந்து சகல கலைகளும் சிலம்பாட்டமாக இருந்தாலும் சரி, பரதநாட்டியமாக இருந்தாலும் சரி, காவடி ஆட்டங்கள், அதாவது தமிழர்கள்னா அத்தனை கலைகளையும் அங்கே அத்தனை கலைகளையும் அரங்கேற்ற ஒரு தளமா இந்த தமிழர் திருவிழா இருக்குது. அது வந்து இல்லை இதில் வந்து என்ன அதான் நீங்கள் இங்கே வர அடுத்த தலைமுறைன்னு கேட்குறீங்களோ, அப்போ அந்த தலைமுறை வந்து
சினிமாவில் வந்து சில இதில் பார்ப்பினும். இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அப்படி எங்களுடைய ஆக்களை வந்து இவ்வளோ கலைத்துவத்தோட இவ்வளோ விடயங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க, இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது என்று சொல்கிற அதை பார்க்குறதுக்கு ப்ராக்டிக்கலாக விஜுவலாக பார்க்குறதுக்கான ஒரு தளமாக தமிழர் திருவிழா இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம் இதில் நாங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எத்தனை வயசு பிள்ளை இருக்கு? எனக்கு 9 வயசில் மகன் இருக்கிறேன். அவருக்கு நீங்கள் இந்த தமிழ் கலாச்சாரத்தை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள்? அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன சொல்லுவார்? பட் நாங்கள் சொன்னால் தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவன்கிட்ட வலுப்படுத்த அவன் கணக்கு இல்லை அந்த அளவுக்கு கணக்கெடுக்க மாட்டார். அவருக்கு நான் இப்படியான விஷயங்களை நான் சில வேளை அவை வந்து ஊரில் இருக்கணும். இப்போ நான் இந்த நிகழ்வுகளை பங்கு பெற்ற நேரம் நான் சில வேளை வீடியோக்குள்ளே காட்டுவேன் இப்படியெல்லாம் வேறு நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லி. அப்போ அப்படித்தானே ஊரில் இருக்கு. சாரி, சந்தோஷம் வருவினம் தானே. ஏன்னா என்ன பிரச்சனை, நான் இங்கே இருந்திருந்தேன். நான் யோசிச்சேன் நீங்கள் வீட்டை சொல்கிறதுக்கும் பிள்ளைய போன முறை திருவிழாவை கொண்டு போனதுக்கு முடியல உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்கலாமண்டு. ஏனெண்டா இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இங்கே வந்து 5 லட்சம் தமிழர்களுக்கு எவ்வளோ பிள்ளைகள் இருக்கோன்னு நீங்கள் யோசிச்சு பாரு. ரைட், 2 நாளில் ஒரு கலாச்சாரத்தை ஒரு 500 பேஜ் புத்தகத்தை படிப்பிக்கலுமெண்டா வித்தவுட் எனி எஃபர்ட். ஐஸ்கிரீமை வேண்டி கொடுத்துட்டு, கொத்தரொட்டியை வேண்டி கொடுத்துட்டு, புறாங்கால சோழன் அது இதண்டு சாப்பிட்டு புள்ள சாப்பிட்டு இதெல்லாம் பார்த்துதண்டா அது பெரிய ஒரு திருவள்ளுவற்ற புத்தகம் படிக்க வேண்டிய தேவை வராதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதை நீர் எப்படி நினைக்கிறீர்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ சொன்னால் ஏனெண்டா உங்களோட பிள்ளை அங்கே இருக்குது. ஆனால் வேறு யார் மூலமாக எதுவும் அனுபவம்? நான் அந்தளவுக்கு இந்த சின்ன பிள்ளைகள் இஞ்சாள் ஆக்களோட நான் பழகையில் வேலை எப்படி. ஆனால் நான் அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சு நான் சிறுவர் ஒத்துக்கொள்றீங்களா? இது வந்து கட்டாயம் இளைஞர்கள் இந்த மண்டைகளில் என்னென்னா அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிற ஆக்களை பார்க்கல தெரியும் தானே. இப்போ எல்லா ஏஜ் குரூப்பும் அங்கே வரும். அந்த எல்லா ஏஜ் குரூப்பும் வந்து திருப்தி அடைகிற மாதிரியான சகல விடயங்களும் இந்த தமிழர் திருவிழாவில் இருக்குது. இப்போ வயது போன ஆக்கள் வந்து இருந்து கொண்டு பாட்டு ப்ரோக்ராம் பார்ப்பினும் சாப்பிடுவீனம். இளம் பிள்ளைகள் வந்து இந்த நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட் கார்பெட் அந்த ஏரியாவில் நடக்கிற நிகழ்வுகளை பார்ப்பினும் அதில் கலந்து கொள்வீனும். அடுத்த வந்து கடைகள் அடுத்த அவ்வளவு அந்த பூத்துகளில் இருக்கிற சகல விஷயத்தையும் அவையில் உள்வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது. சிறுவர்கள் வந்து விளையாடுறதுக்கான தனியாக ஒரு பகுதி இல்லை, சிறுவர் வந்து விளையாடுறதுக்கான ஒரு தனியாக ஒரு பகுதியாக கபடியும் வர்றது சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் லாஸ்ட் 2 டேஸை என்ன நடக்குதுன்னு சொல்லிடுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரியும் ஸ்ரீனிவாஸ் பாரர், அவரோட திவினேஷன் பாரர். இப்போ அது எனக்கு தெரிஞ்சு 2 டேஸுக்கு முன்னாடி இந்தியன் மேலே எங்கே இருக்கின்ற ஒரு சொன்னீங்கன்னா என்னண்டா கூடுதலாக பார்த்தீங்கன்னா சிடிசி வந்து அந்த சர்ப்ரைஸை வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த கூடுதலாக விஐபி ஆக்கள் யார் வாரினம்ன்றதை பப்ளிஷ் பண்ணுறவே அது முன்கூட்டியே யாருக்கும் தெரியப்படுத்துறையில் அந்த கடைசி நேரங்களாக சர்ப்ரைஸாக வந்து கூடுதலாக ஒரு கிழமைக்கு முதல்ல இல்லாட்டி அப்படியான நேரங்களில் தான் எனக்கும் தெரியும். அதால் அதுகளை பற்றி நாங்கள் இப்போ சொல்லலாம். அது இந்த வருஷம் அதே மாதிரி தான் செய்ய போகிறீங்க. இந்த மாதிரி கட்டாயம் அது தொடர மாட்டேங்குது. அது கனடிய தமிழர் பேரவைக்குரிய தனித்துவம். அது நாங்களும் பேரவையோட இதன்ற பிள்ளைங்க பட் கொஞ்சம் லீக் பண்ணி விடுறானே மக்களுக்கு தெரிஞ்சா கூட எதிர்பார்க்கட்டும். புரளி என்னன்னு சொல்லி இப்போ சின்ன இப்படியும் கதைக்கிறேனும் அர்ஜுனா எம்பி அவர் கூட வரலாமான்னு சொல்லி கதைக்கணும். அன்றைக்கு ஒரு நேற்று ஒரு மெசேஜ் பார்த்தேன். இப்போ 2 நாளில் ரிசைன் பண்ணுறாரு. இங்கே எம்பி அவரை தெரியல. அவர் தான் ரிசைன் பண்ணுறாரு. ஏன்னா ஈஸுக்கு வந்து சேலஞ்ச் வித் டொனால்ட் ட்ரம்ப். ஓகே அதை விடுவோம். இப்போ ஒரு நேற்று ஒரு மெசேஜ் வருது. அமைச்சர் முதலமைச்சர் விஜய் கூட வந்து பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான இதுகளும் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் அப்படிலாம் வருகுது. அதான் சொல்கிறேன், இந்த சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கிறதா தான் அதன் எதிர்பார்ப்புகள் வந்து ஆனால் விஜய் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி 2 பர்த்டே கொண்டாடினவர் இங்கே வந்து மகன் பர்த்டே. அப்போ வாய்ப்புகள் அது ஆல்மோஸ்ட் நான் கதவு வரைக்கும் போகக்கூடிய சான்ஸ் இருந்தது. அது இப்போ நாங்கள் திருவிழாவுக்கு வருவோம். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது இதில் எனக்கு தெரியாமல் ஏதாவது இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கா? இல்லை, உங்களுக்கு தெரியாதது அதை விட இப்போ இந்த நாங்கள் எங்களோட கலந்துரையாடலை பார்க்குற பார்வையாளர்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் இந்த முறை
வளமையாக சும்மா குழப்பிக்கொண்டிருக்கிறேன் நீர் இல்லை இல்லை விஷயங்களை கட்டாயம் நான் சொல்லணும் என்னென்னு சொல்லி சொன்னால் வளமையாக வந்து நாங்கள் டொரண்டோ சிட்டி இதில் நடத்த சொல்லி சொன்னேன்னு நான் சொன்னேன் மார்க்கம் தெருவில். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மார்க்கம் மேயரங்களை அழைச்சிருக்கிறார் தண்டை மார்க்கம் சிட்டியில் வந்து செய்ய சொல்லி. அதெல்லாம் நாங்கள் இந்த முறை பேர்ச் மவுண்ட் ரோட்டுக்கு நாங்கள் மூவ் பண்ணுறோம். அது ஒரு அது அந்த இடமே ஒரு தரமான இடம். என்ன பிரச்சனை இப்போ இதில் நீர் சொல்கிற இல்லை நான் சொல்கிறேன் இல்லை ஒரு பொய்யும் இல்லைன்றதை ஒரு கிழமைக்கு முதலே போய் சேர்ந்துட்டு மக்கள்கிட்ட. இப்போ என்னென்ன ஒரு கதைச்சது நான் ஒரே ஒரு விஷயம் கவனிச்சேன். நான் என்னக்குள்ளே யோசிச்சேன் இப்பொழுது நேரம் மேயர் கேட்கிறேன். அதான் நான் கூட நாங்க தமிழாக்கள் தமிழாக்கள் நாங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம் தானே. ஒரு திருவிழா நடக்க போகுது இதுன்னு சொல்லி சொன்னா அதை நிறைய ஒரு பயங்கரமான மகிழ்ச்சி இந்த சந்தோஷமா இருக்கு தானே. அவர் ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்டடா அந்த லோஞ்சில் பார்க்கல நானே எதிர்பார்க்கல. பறைய அடிக்கிற இப்போ பெரிய ஒரு லவுடா வந்து மார்க்கம் சிட்டிக்கு எங்களுக்கு அவர் சொல்லி நாங்கள் இதன்ற அதை பார்க்கலாட்டி வீல் எந்த தூரம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க இவ்வளோ எதிர்பார்க்கிறோம். கடைசி ஆள் மாரி போகிற மாரி இல்லை நின்றுட்டு சரி. ஜான் டெர்ரி வந்து பேசேக்க நாங்கள் அப்படியே இந்த பஞ்சாமிர்தம் வேண்ட மாதிரி நிற்கிறோம். ஏனெண்டா 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் சரி அதுக்காக ஜான் டெர்ரி பிள்ளை இல்லை. பட் he was so excited about the மாக்கம் மாக்க தெருவிழாவை மாக்கத்தில் வைக்கிறன்றதுல நாங்கள் எக்ஸைட்டட்ன்றதை விட அவர் ட்ரிபிள் எக்ஸைட்டட். அது அதை நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு தேங்க் பண்ண நிச்சயமா ஏதோ அவர் ஒரு இல்லை அவர் ஒரு கனடிய தமிழர் பேரவையின் பிரதிநிதி என்ற அளவு அந்த ரேஞ்சில் அப்படித்தான் அவர் இதாக இருந்தது. அது இன்னொரு விஷயம் சொல்லணுமே இல்லை. இப்போ நான் பரவலாக வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் தெரியா சோசியல் மீடியாவில் நாங்கள் எங்களோட ப்ரோமோ வீடியோக்கள் அதெல்லாம் போடேக்கல வந்து கொமெண்ட்டுகள் இந்த கருத்துடுற இல்லை இல்லை இது என்னன்னு சொல்லிச்சேன்னா அதில் கொஞ்சம் பேர் வந்து கருத்துடுறவே என்னடா இல்லை எல்லாரும் பார்த்து ஒரு இப்படி விழாக்களை வச்சு காசு ஒதுக்குறாங்களேண்டு. அது அப்படி இல்லை. நீங்கள் இல்லை எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடாது. இப்போ கனடா அந்த பாயிண்ட் வந்து எனக்கு முதலே ஒரு கேள்வி இருந்தது தான் பொறும் சாரி குழப்பம் இல்லை பிரச்சனை இந்த ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா நான் சொல்ல வசதியாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த கனடிய பெருவிழாவால் 11 வருஷமாக கனடிய மக்களுக்கு நாங்கள் யாருன்னு சொல்லிட்டோம். கல் தோன்றி மண் தோன்ற பெருமையை காட்டிட்டேன் சரியோ. எங்கட பிள்ளைகளுக்கும் சில நேரம் இங்கே உள்ள கனேடிய வெள்ளை பிள்ளைகள் போய் உங்களோட ஒரு இப்படி என்று சொல்லி பள்ளிக்கூடத்தில் என்னடா உங்களோட ஒரு இப்படி என்று கேட்குற அளவுக்கு பெருமையை இவைக்கும் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவே வெள்ளை பிள்ளைகள்கிட்ட கேட்டுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இது ஃபீட்பேக் அந்த இது போயிட்டுது என்ன ஃபியூஷன் மாதிரி நடந்துட்டு. இப்போ கேள்வி என்னண்டா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தளத்துக்கு இந்த விழா வைக்கிற நாங்கள் எத்தனையோ பேர் விழா வைக்கணும். இந்த சிடிசி என்று சொல்கிறோம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தளத்துக்கு சும்மா வம்பு. இப்போ என்னென்ன கேதியானா இப்போ கனடிய தமிழர் பேருக்கு நிரந்தர வருமானம் ஈற்ற ஏதாவது ஒரு சோர்ஸும் இல்லை. எந்த ஒரு சோர்ஸும் இல்லை ஒரு வருமானம் ஈற்ற. ஆனால் லட்சம் கோடி என்று தான் இல்லை அப்படி ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து ஒரு வெளிப்படையான அமைப்பு. இதுக்கு ஒரு சரியான ஒரு நிர்வாகம் இருக்குது. ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும், மெம்பர்ஸ் இருக்கணும், வெளிப்படையான தெரிவுகள் அது எழுதல். இப்போ டக்குன்னு கேட்டால் சிடிசின தலைவராக கேட்டால் டக்குன்னு எல்லாருக்கும் இப்போ எங்களை கமிட்டி சிடிசி ஓகே பட் வாட் இஸ் இட் டூயிங் இன் ஸ்ரீலங்கா? இப்போ ஐ மீன் வடகிழக்கு எடுத்து நீங்கள் அம்பாறையிலேருந்து வரும். அம்பாறையில் இலங்கையை பிடிச்சிட்டு அம்பாறையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நிறைய குடும்பங்கள் இருக்குது. அதாவது பெண் தலைமைத்துவம் குடும்பங்கள் அங்கே இருக்குது. அப்படியான குடும்பங்கள் வந்து கைத்தொழில் செய்யணும், கைத்தொழில்களில் ஈடுபடுறணும், அதாவது நெசவுகளில் ஈடுபடுறணும், வேறு உணவு பண்டங்கள் அதில் தயாரிக்கிறதில் அங்கேருந்து அந்த அவே செய்கிற உள்ளூர் உற்பத்திகளை கலெக்ட் பண்ணி அதே நேரம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மட்டக்களப்புக்கு வந்தீங்கன்னா மட்டக்களப்பில் வந்தால் ஒரு முருங்கை இலை பவுடர் உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் பெரிய ஒரு அதுதான் அங்கே கிடக்குது. என்னென்னு சொல்லி அது இங்கே மட்டும் இல்லை. இப்போ என்னென்னு சொல்லி முதல் சிடிசி ஆஃபீஸில் வச்சுருந்தேன். இப்போ இங்கே கன்னடங்களில் மார்க்கெட் பண்ணுறது கன பிரான்ச்சஸ் ஆக்கள்லாம் வண்டி கடைகளில் வந்து விற்கிற அளவுக்கு அது போயிட்டுது. இதை மட்டும் சொன்னாங்க 2 கண்டெய்னர் சாமான் வருது விற்க போகிறோம் செய்ய போகிறோம். அது அதையும் தாண்டி அது இல்லாமல் இப்போ வெளிநாடுகளுக்கும் அனுப்புறீங்க ஆஸ்திரேலியா அப்படி போன்ற நாடுகள். அப்போ மட்டக்களப்பில் அந்த விளையாட்டு நடக்குது.
ட்ரிங்கோ வந்தீங்கன்னா ட்ரிங்கோவில் மெயினாக இருக்கிற பிரச்சனை வந்து இந்த எல்லை கிராமங்களோட பிரச்சனை. அந்த எல்லைகளை வந்து பிடிச்சு கொண்டு இப்போ வடக்க கிழக்க நாங்கள் சேர்த்து வச்சிருக்கணும் இருக்கிறோம், பிரிக்கிறதுக்கு ஒரு விளையாட்டு நடக்குது. இல்லை அதில் வந்து அதை கரெக்டாக நான் சொல்ல வேணும். அதில் வந்து தென்னமரவாடி என்ற ஒரு கிராமம் இருக்குது. அது வந்து மிகவும் ஒரு பார்டரில் இருக்குது, திருவோணமலையும் முல்லைத்தீவையும் பிரிக்கிற இடத்துல இருக்குது. கல்லம்பத்தை என்ற ஒரு கிராமம் இருக்குது. இவ்வாறான கிராமங்களில் வந்து ஆக்களை கூடுதலாக இந்தியாவிலேருந்து வர விரும்புகிற ஆக்களில் மலையகத்தில் வந்து நீங்கள் அண்மையில் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் நார்த் இந்தியன்ஸ் இல்லை இந்தியாவிலேருந்து இங்கேருந்து இடம்பெயர்ந்து போன ஆக்கள் அவையில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அவை வர விரும்புகிற ஆக்களை வந்து அந்த இடங்களில் இல்லை அதே நேரங்களில் மலையகத்திலே வந்து மண் சரிவால் பாதிக்கப்பட்ட ஆக்களை வந்து குடியேற்றி அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை ஃபார்ம் அமைச்சு கொடுத்தாலும் சரி, அவங்களோட விவசாயங்களில் ஈடுபடுறாக்களுக்கான உதவிகள், வீட்டு திட்டங்கள் அது ஏற்கனவே இருக்கு. இப்போ ஏற்கனவே அந்த இடத்துலேருந்து தான் அந்த ஜனம் வந்து இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கெல்லாம் போயிருக்கணும். நிறைய பேர் அதில் இருந்தவை அந்த யுத்த காலங்களில் இருந்து அதில் இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கெல்லாம் போயிருக்கணும். அவையில மீள்குடியேற்றம் மீள்குடியேற்றத்தின் மூலமாக அந்த இடத்துல இருக்கிறோம். மலையகத்திலேருந்து பாதிக்கப்பட்ட அவையில் விரும்பினா கூட அவையில் இருக்கிறோம். அப்படியான வேலைகளை முன்னெப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கு. அப்போ அதில் வந்து ஒரு கிராமத்தை உருவாக்கணும்னா பாடசாலை வேணும், கோயில் வேணும், விவசாயத்தில் ஈடுபடணும், போக்குவரத்து வேணும், இவ்வளோ வேலையெல்லாம் செய்யணும். அப்போ இதுக்கெல்லாம் காசு தேவை. இதை தாண்டி போய் முல்லைத்தீவு முல்லைத்தீவு வந்தீங்கன்னா அங்கே மேட் இன் முல்லை என்று சொல்லி அது ஒரு நெசவு உற்பத்தி நிலையமே நடக்குது. அதே நேரம் மேட் இன் முல்லை என்று சொல்லி ரெண்டு, அதாவது முருகண்டியில ஒரு கடை இருக்குது. அதே நேரத்தில் முல்லைத்தீவு டவுன்லேயும் ஒரு கடை இருக்கு. இந்த ரெண்டு கடையும் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், இலங்கை வடகிழக்கில் இங்கே அந்த லோக்கலில் உற்பத்தி செய்யணும், வீடுகளில் சிறிது ஊறுகாய் செய்வீனம், சில நேரங்களில் எள்ளுருண்டை செய்வீனம். அந்த நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதை விட இப்போ இந்த போயிட்டுது உலகத்தரமான அங்கே வந்து ஒரு சுகாதார கட்டமைப்புகள்லாம் இருக்குது, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் இருப்பினா அவையெல்லாம் பார்த்து உறுதிப்படுத்தினா தான் அது நாங்கள் சேல் பண்ணுவோம். சும்மா அப்போ அதுகளை சந்தைப்படுத்துகிறாங்க முல்லைத்தீவில். அப்போ அப்படியே இப்போ இந்த கிளிநொச்சியிலேயும் வந்து இதே உற்பத்தி உள்ள கிளிநொச்சியிலேருந்து எடுக்கிறாங்க, மன்னார்லேருந்து எடுக்கிறீங்க, வவுனியாவிலேருந்து எடுக்கணும். இப்போ இந்த கடைகளை வந்து தனியாக இந்த மாவட்டத்தோட நிப்பாட்டி கொள்ளாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கடைகளை நிறுவனம்ன்ற முனைப்போடு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காசு வேணும். ஒட்டு மொத்தமாக மக்களுக்கு வந்து நியாயமான விழிப்புணர்வை கொடுக்குறோம் நாங்கள். இதுக்கு மேலே மக்கள் வந்து இன்னும் அவர்களே வந்து தொடர்ந்து வந்து சந்திச்சும் பேசலாம். நிச்சயமாக. இப்போ என்னென்ன கேஸ்னா, இந்த திருவிழா மூலமாக கிடைக்கிற மேலதிகமாக கிடைக்கிற பணம் இவற்றுக்கு தான் செலவிடுது. இன்னும் இப்போ நாங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேட் இன் முல்லைன்றதை நாங்கள் அதே மாதிரியான மேட் இன் கிளிநொச்சி, மேட் இன் வவுனியா, மேட் இன் மன்னார், மேட் இன் ஜெஃப்னான்னு சொல்லி எல்லா இடமும் இதை நிறுவனம். அப்போ இதுகளுக்கான இதெல்லாம் இந்த தமிழர் திருவிழா மூலம் ஈட்டுற வருமானத்தை, தமிழர் திருவிழா மாத்திரமல்ல இப்போ ஓக்கத்தோன்னு சொல்லி வைக்கிறவே அப்படியான இதுகள் மூலம் ஈட்டுற காசை கொண்டு தான் இதுகளில் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. அதை நான் மூலமாக அறிய விரும்புகிறேன். இந்த தெருவிழாவோட எங்களோட மெம்பர்ஷிப்ல டபுள் ஆகலாம். கட்டாயம் ஆக வேணும். அப்படியே நாங்களோ நீங்களோ கட்டாயம் அந்த அளவுக்கு நிரூபிச்சிருக்கு. நிச்சயமா ஏற்றுக்கொள்றீங்க. நிச்சயமா அந்த அளவுக்கு என்னடா அது அந்த அளவுக்கு அவையில் செய்து கொண்டிருக்கணும். நாங்கள் இந்த விமர்சனங்கள் அதுகளை கடந்து நாங்கள் பலமாக அவைகளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களோட நித்திரியா போயிருக்கு. விமர்சனம் கட்டாயம் வேணும், கடற்கரை இல்லை. அந்த விமர்சனத்தை யூஸ் பண்ணித்தான் நாங்கள் வேகமாயும் உணர்ச்சியாயும் வேலை செய்வோம். வடகிழக்கின்ற பொருளாதார மேம்பாட்டுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிற ஒரு அமைப்புக்கு நாங்களும் ஒரு பக்கபலமாக இருக்கணும். அதால தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சொன்ன மாதிரி முழுக்க பக்கபலமாக உங்களுக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கு. நிச்சயமா அமைப்பு வேற, மக்கள் வேற இல்லை. இல்ல நான் சொல்றேன் மக்கள் அதான் இத மக்கள் மயப்படுத்தணும். அந்த புரிக்க கூடாது. மக்கள் மயப்படுத்த அமைப்புக்கு நாங்கள் பக்கபலமா இருக்கிறோம்னா நாங்கள் அமெரிக்கன் கவர்மெண்ட் நிச்சயம் கனடாக்கு பக்கபலமா இருக்கிறோம். இப்ப கனடாவை புடும் கண்டுபிடிக்கிறது தம்பி. அமைப்பு வேற, மக்கள் வேற இல்லை. அமைப்பு மக்கள் அது மைண்ட்ல உங்களுக்கு இருக்கணும். அமைப்புக்கு பக்கபலமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அமைப்பா நாங்கள் அமைப்பா அமைப்பாகவே இல்லதான் அமைப்பு மக்கள் நிச்சயம் அப்படி இருக்கணும். ரைட், கலக்கி விட்டீர். நன்றி. வேற என்ன கட்டாயம் தொடர்ந்து இறங்கி ஃபீல்டில் நிற்பிது. ஆகஸ்ட் 22, 23 சந்திப்போம்.
இறங்கி கலக்குவோம். முதல் நாள் இரவே வந்துருங்கோ, என்னடா ரோட்டுகள் அளக்கணும் வந்துருக்கோம் என்ன சொல்றீங்க? இல்லை இப்போ அதான பிரச்சனை. ஒருத்தரையும் அண்ணன் சில நேரம் நித்ரையா போறானே. ஓகே. என்னடா இப்போ 10 மணிக்கு பிறகு தான் இந்த ரோட்டை தருவாங்க. அதுக்கு பிறகு அந்த பூத்தில் எல்லாம் போட்டு எடுத்து கட்டாயம் வாங்குவோம். எல்லாரும் சந்திப்போம். எல்லாம் தயாராக இருங்கோ. ஆகஸ்ட் மாதம் 22, 23 பர்ச்மவுண்ட் ரோட் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பர்ச்மவுண்ட் 14th Avenue 14th Avenue பர்ச்மவுண்ட் சந்திப்புள்ள இந்த திருவிழா நடைபெற இருக்கிறது. தவறாமல் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. புதிய இடம், புதிய அனுபவம், புதிய ஜேர்னலிஸ்ட், பழைய ஜேர்னலிஸ்ட், பலவிதமான நிகழ்வுகள் இருக்குது. வந்து கலந்து. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழர் திருவிழா நடக்கிறதுண்டு. இந்த வர புதிய இடத்துக்கு தான் மூவ் பண்ணுது. ஆனால் பழைய நிகழ்வுகளை தாண்டி இன்னும் இடத்துக்கு மூவ் பண்ணல. பழைய புதிய இடம் வரவேற்று, புதிய இடங்களை வரவேற்று நாங்கள் மூவ் பண்ணிருக்கு. எங்களுக்கும் கவலை தான் டொரண்டோ இந்த முறை மிஸ் பண்ணுறோம். ஆனால் மாக்கம் வேறு டொரண்டோ வேறு என்று நாங்கள் பிரிக்க முடியாத அளவுக்கு தமிழர்கள் பின்னி புனைந்து 2 பக்கமும் வாழ்ந்துட்டு. உண்மையா மாக்கத்தில் உள்ள தமிழாக்கெல்லாம் கால் பண்ணி சொல்கிறீங்க என்ன என்ன நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாரீங்களா? அதாவது பெரிய ஒரு எங்களுக்கும் சந்தோஷம். என்னடா ஒரு ஒரு இதோட தான் எங்களோட இடம் உங்களோட இடம் மட்டும் போகாமல் எல்லாம் ஒரே இடம் மட்டும் வரும். ஓகே, சந்திப்போம். நேரம் போச்சு. ஓகே, வணக்கம்.